ஸோ இந்த இயர் என்னோட ஜூன்லேருந்தே வந்து பர்த்டே திவாலி எதுவுமே செலிப்ரேஷன் பண்ணல. உடம்பு சரியாமல் ஹாஸ்பிட்டல்ஸாகவே போயிட்டு இருந்துச்சு. இந்த இந்த இதை நம்ம விடக்கூடாது. வேறு எந்த ஃபெஸ்டிவலும் நாங்கள் செலிப்ரேட்டும் பண்ணலை. ஸோ வந்து இதையும் நாங்கள் நேற்று யோசித்தோம் பண்ணலாமா என்னென்ன. எவ்வளவோ கஷ்டமாக இருந்த காலகட்டத்தில் கூட இது வந்து எனக்கு ரொம்ப நல்ல விஷயம். இங்கே பாருங்களேன், கனிகள், வாழைப்பழம் இருந்தால் கூட போதும். இது நம்மக்கிட்ட இருக்கிற 10 ரூபா 20 ரூபா 100 ரூபா நோட்டு என்ன இருக்கோ அது வச்சுக்கோங்க. இது உப்பு, புளி, பருப்பு, அரிசி, நான் வந்து வெல்லம் வச்சுருக்கேன். வெல்லம் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. மிளகாய் வச்சுருக்கோம். ஏன் வச்சுருக்கோன்னா, இப்போ நம்மளை சுற்றி நிறைய விஷயங்கள் இருக்கும். ஸோ அப்போ சாதாரணமாக தான் இப்போ ஒரு கந்திருஷ்டியாக இருக்கும், அது எல்லாமே போகணும் இல்லையா? அதனால் நம்ம எவ்வளவோ கஷ்டத்தை தாண்டி தான் செய்கிறோம். நம்மளும் ஃபஸ்ட்டு நல்லா இருந்தால் தான் நம்மளை சுற்றி இருக்கிறவங்களையும் நம்ம நல்லா வச்சுக்க முடியும். ஸோ அதுக்கு மிளகாய், அதுக்கப்புறம் வெல்லம் ரொம்ப முக்கியம். கல்கண்டு வச்சுருக்கேன், உள்ள சாமி, அதுக்கப்புறம் பூ விழுது அழகாக உங்கள்கிட்ட காட்டும் போது. இங்கே பாருங்கள், இதை டெக்கரேட் பண்ணேன். எனக்கு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து செய்கிறது ரொம்ப வந்து பொறுமையாக நீட்டாக செய்யணும்னு நினைப்பேன். எது இருந்தாலும் நம்ம ஆத்மாத்மா செஞ்சால் போதும். திரும்பியும் சொல்கிறேன், சாதாரண மக்கள் நம்மளை வந்து நம்ம நார்மலாக நம்மளும் செய்யணும்னு நினைக்கும் போது நிறையா நாள் நம்ம தீபாவளி வெளில பார்க்காம உள்ள வீட்டுக்குள்ளே இருந்திருப்போம். ஏன்னா மற்றவங்களாம் புது ட்ரெஸ் போட்டிருப்பாங்க, வெளில போனால் நம்மளை கேட்பாங்களேன்னு. என்றைக்கெல்லாம் நம்மக்கிட்ட பணம் இருக்கோ அன்றைக்கெல்லாம் நமக்கு தீபாவளி, அந்த மைண்ட் செட்டை வளர்த்துக்கிட்டேன். ஸோ அந்த மாதிரி இப்போ வந்து நம்மளும் இது செய்யணும் அப்படின்னு நினைக்கிறவங்க தேங்காய், வாழைப்பழம் வச்சு கண்ணாடிக்கு பூ வச்சுட்டு உங்கள்கிட்ட ஒரு 10 ரூபா இருந்தால் வைங்க. அதற்கான சேஞ்சஸ் நீங்கள் பார்ப்பீங்க. என்னோடய பிரம்மமுகூர்த்தா செஷன் கண்டிப்பாக ஒரு நாள் ஜாயின் பண்ணுங்கள். என்னோடய பிரம்மமுகூர்த்தா செஷன் வந்து நான் ஃப்ரீயாகவே கொடுக்கலாம். பட் என்னுடைய குருவோடைய விஷயம் அது. என்னோடய குரு எனக்கு கற்றுக் கொடுத்தது. எந்த ஒரு விஷயத்தையும் சில நல்ல விஷயங்களை பகிர்ந்துக்கணும். சில விஷயங்களை வந்து அந்த குருக்கு தட்சணை கொடுத்துட்டு நம்ம செய்கிறதுல தான் அதற்கான பலன் இருக்கும். இன்னொன்று, அந்த ஒரு விஷயத்தில் நமக்கு குருக்கு போகவும் பேலன்ஸ் அவங்க ஏதாவது ஒரு புண்ணிய காரியங்கள் செய்கிறதுக்கு அது பயன்படும். ஸோ இனிய சித்திரக்கனி நல்வாழ்த்துக்கள், விஷுக்கனி நல்வாழ்த்துக்கள். ஹாப்பி அபண்டன்ஸ் ஆஃப் ஹெல்த்தி வெல்த்தி லைஃப். ஃபஸ்ட்டு எனக்கும் இந்த இயர் லாஸ்ட் இயர் மாதிரி ஒரு இயர் லைஃப்பில் எகெயின் வரக்கூடாது. ஸோ நல்ல ஆரோக்கியமாக, நல்ல மகிழ்ச்சியான, நிம்மதியான வாழ்க்கை வேணும். நல்ல தொழில் செய்கிற இடமா இருக்கட்டும், பணிபுரிகிற இடமா இருக்கட்டும், சக மனிதர்களோடு இருக்கட்டும், நல்ல நண்பர்கள் வட்டம் எல்லாமே அமைஞ்சு ஒரு நல்ல இது அமையணும். ஏன் சொல்கிறேன்னா, நிறையா நேரம் நம்ம புற மனிதர்களோடு தான் இருக்கோம். ஸோ ஒரு நிம்மதியான வாழ்க்கை கண்டிப்பாக வேணும். நிறைய திருஷ்டிகள், நிறைய நெகட்டிவ் அட்மாஸ்பியர்ஸ்லாம் போகணுன்னா அது மாதிரி விஷயங்களுக்கு தான் நம்ம பெரியவங்க வந்து சொல்லி வச்சுட்டு போனது. முன்னாடிலாம் நான் அவ்வளோவெல்லாம் வரமாட்டேன். அதுக்கப்புறம் ஒரு 4-5 இயர்ஸாக ஆனால் இன்றைக்கி ஃபுல்லாக இதை டெக்கரேட் பண்ணது என்னுடைய பொறுப்பு. கண்டிப்பாக நீங்களும் செய்யுங்க, நீங்களும் பயன்பெற வாழ்த்துக்கள்.